Hi friends, welcome to Shali's Happy Cooking. இன்னைக்கு நம்ம Shali's Happy Cookingல ஒரு சூப்பரான ராஜ்மா மசால் தான் பார்க்க போறோம். ரொம்ப சிம்பிளா இருக்கும், ஹெல்த்தியாவும் இருக்கும். வாங்க இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் தனியா, முழு தனியா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே அரை டீஸ்பூன் மிளகும் அரை டீஸ்பூன் சீரகமும் சேர்த்துக்கிட்டு ஒரு 5 காஞ்ச மிளகாவை கிள்ளி ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் தனி மிளகாய் தூள் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டு இதை நல்லா நம்ம ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். உங்களுக்கு கலர்ஃபுல்லாக வேணும்னா எக்ஸ்ட்ரா நீங்கள் காஷ்மீரி மிளகாய் தூள் ஒரு அரை டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்குங்க. சீரகம் நல்லா பொரிஞ்ச பிறகு 2 வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் வதங்கும் போதே ஒரு 2 பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கோங்க. 2லேருந்து 3 பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் இதை நல்லா நம்ம வதக்கிக்கலாம். இப்போ அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்டோடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிப்போம். இஞ்சி பூண்டு பேஸ்டோடைய பச்சை வாசனை போன பிறகு நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இப்போ ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதை நல்லா ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ அது கூடவே நான் ஒரு 2 தக்காளியை பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிட்டு அது கூடவே கொஞ்சமாக தண்ணி ஒரு 1/4 கப் அளவுக்கு மிக்ஸி கழுவி அந்த தண்ணியை நான் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்ல ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை நல்லா வதக்கின பிறகு ஆயில் லைட்டாக பிரிஞ்சு வரும். அந்த நேரத்தில் நான் ஒரு கப் அளவுக்கு ராஜ்மாவை நைட்டே ஊற வச்சுட்டு ஒரு 8 விசில் போட்டு எடுத்திருக்கேன். வேக வச்ச தண்ணியோடையவே நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதை ஒரு தட்டு போட்டு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் கொதிக்கட்டும். ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் கொதிக்க விட்டுருங்க. இடையில கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மேத்தி நல்லா க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷம் பாயில் ஆகட்டும். பாயில் ஆனோடனே இதை சுட சுட சாதத்து கூட சப்பாத்தி, பூரி, நான் எல்லாத்துக்குமே சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். சூப்பராக சர்வ் பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும், சிம்பிளாகவும் இருக்கும். சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.